ஒரு நிமிஷம் கேளுங்க. an atomic habit, an easy way of making good habits and bad ones அப்படின்ட்டு ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்காருங்க. அதில் அவர் சொல்கிற 5 பழக்கம் நாம் அதை ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்கிறோம் இல்லையா. ப்ரோக்ராஸ்டினேஷன் என்னென்னா ஏதாவது ஒரு வேலையை செய்ய தாமதப்படுத்துறது, சரி அப்புறமா பண்ணலாம் அப்படின்ட்டு சோம்பல் படுறது இல்லையா, அதுக்கு தான் அந்த பேர். அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 5 அருமையான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIVES. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் சொல்கிறது என்னென்னா, எழுந்த உடனே உங்கள் படுக்கையை நீங்கள் சரி பண்ணுங்கள். போர்வையை மடிச்சு வைங்க, தலகாணியை சரியாக வைங்க, அந்த மேலே பெட் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா அதை சீர் பண்ணுங்கள். இது முதல் ஹேபிட்டாக நீங்கள் பண்ணுங்கள். 2வது, எழுந்த உடனேயே இன்றைய நாளை நான் தான் எழுத போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆரம்பிக்கணும். பழையதை நினச்சி திரும்ப வருத்தப்பட்டு அந்த நாளை ஆரம்பிக்கிறாம நான் தான் இந்த நாளை செதுக்க போகிறேன் எனக்காக அப்படிங்கிற அந்த செகண்ட் ஹேபிட் சொல்கிறார். 3வது ஹேபிட்டு, எப்போவுமே வலது கையில் ப்ரஷ் எடுத்து பேஸ்ட் எடுத்து ப்ரஷ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா மாறுபட்ட கையில் பண்ணுங்கன்ட்டு. அதாவது வலது கை பழக்கம் உள்ளவங்க இடது கையில் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். 4வது பழக்கம் அவர் சொல்கிறது, நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நினைக்கிறத அந்த ப்ரஷ் பண்ணுற நேரத்தில் எண்ணங்கள் சிதறது இல்லையா, அந்த நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறத அந்த ப்ரஷிங்லேயே இருக்கிற மாதிரி பண்ணோம்னா அது உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறாரு. 5வது அவர் சொல்கிற பாயிண்ட்டு, ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா உட்கார்ந்த நிலையில், நின்றுக்கிட்டே கடகடன்னு குடிக்காமல் உட்கார்ந்த நிலையில் ஒரு கிளாஸ் தண்ணியை மெதுவாக சுவைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடுங்க. அது மெயினாக நான் அது உணர்ந்தது என்னென்னா, அசிடிட்டி இருக்கிறவங்க, காலையில் செரிமானம் சரியாக இல்லாமல் ஒரு மாதிரி தன்மையை ஃபீல் பண்ணுறவங்க, நெஞ்சு எரிச்சல் வருது, இது எல்லாமே காலையில் அந்த வெதுவெதுப்பான நீரை குடிச்சிங்கனாலே நல்லா ஒரு அமைதியான ஒரு வயிற்று சூழல், உங்களுக்கு வயிற்று நார்மலான அந்த டூல்ஸ் போகிறதுக்கு இல்லையா, அதுவுமே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த 5 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் அவர் சொல்லிக்கிறது என்னென்னா, 30 நாள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்ட்டு. இதில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணாலும் கூட, இந்த பரோட்டா இவர் சூரி சொல்கிறார் இல்லையா, முதல்லேருந்து கணக்கு ஆரம்பிங்கன்னு, அது மாதிரி நீங்கள் மறுபடியும் விடுபட்ட நாளுக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து 30 நாள் கணக்கு வச்சுக்கணும். இப்படி தொடர்ந்து 30 நாள் செஞ்சீங்கன்னா இது உங்கள் வாழ்க்கை முறையாக மாற ஆரம்பிச்சு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான எழுச்சியான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த புக்கில் இருக்குங்க. வச்சு தான் செஞ்சு பார்க்கலாமே. தேங்க்யூ ஸோ மச். பை.